மெய்ப்பொருள் உறவுகளுக்கு வணக்கம். கந்தர் அனுபூதி சிந்தனை 6வது நாளுக்கு உங்களை வரவேற்கிறேன். இறைவனை அடையும் ஒரே வழி அறம். அறம் சிறக்க ஒரே வழி இல்லறம். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்பது சான்றோர் மொழி. அதில் அமையக்கூடிய வாழ்க்கை துணையானது ஒரு ஆன்மாவுக்கு தலையாக மாறி அழித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பிரார்த்தனை தான் நேத்து நம்ம பார்த்த கந்தர் அனுபூதி பாடல். வளைபட்ட கைமாதொடு மக்கள் எனும் தலைபட்டழிய தகுமோ தகுமோ கிளைபட்டெழு சூர் உரமும் கிரியும் தொலைபட்டுருவத்தொடு வேலவனே. அந்த பாடல் மனைவி மக்கள் பந்த பாசம் ஒரு தலையாக மாறிவிடக் கூடாது அப்படின்னு தான் அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரே தவிர மனைவி மக்களே இல்லாத ஒரு வழியை சரியான வழி அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. இதை சரியா புரிஞ்சுக்காம தான் நம்ம மக்கள்ல நிறைய பேர் போலி சாமியார்கள் கிட்ட போய் சிக்கிறதும் போலி சாமியாராகவே மாறிவிடுறதும் நடக்குது. இந்த மூட நம்பிக்கை முதல்ல ஒழியணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இல்லறம் அல்லாத வழி அப்படிங்கிறது ஒரு பொறுப்புகள் இல்லாத வழி. பொறுப்புகள் இருந்தாதான் நம்ம நிறைய கத்துக்க முடியும், அறிவு வளர்ச்சி பெற முடியும். சரி, நம்ம அடுத்த பாடலுக்கு போயிடுவோமா? இன்னைக்கு 5வது செய்யுளை பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற பாடல் ஒரு பெரிய ரகசியத்தை உடைக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறத காணொலியை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மகமாயை களைந்திட வல்ல பிரான் முகமாறும் மொழிந்தும் ஒழிந்திலனே அகம் மாடை மடந்தயர் என்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே. மகமாயை களைந்திட வல்ல பிரான் முகம் ஆறும் மொழிந்தும் ஒழிந்திலனே அகம் மாடை மடந்தயர் என்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே. மகாமாயை. மகாமாயை அப்படிங்கிறது உங்க உயிர் உடல் இதுக்கெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய மாயை. மாயை அப்படின்னா பொய் கிடையாது, இல்லாத விஷயம் கிடையாது, இருக்கு ஆனா நிலையில்லாத விஷயங்கள் அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தோம். அதாவது இந்த உலகம், அதுல இருக்கக்கூடிய பொருட்கள், பிரபஞ்சம், அண்டம், பேரண்டம் என்று விரிந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த பெரும் மாயையை கலைந்திடும் வல்லமை படைத்த என்னை எப்போதும் பிரியாத பிரானே, அதாவது முருகரை சொல்றார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சிவபுராணத்துல வர வரியை நினைச்சுக்கோங்க. கடவுள் நம்மை விட்டு ஒரு நொடியும் பிரிவதே இல்லை, அதனாலதான் அவருக்கு பிரான் அப்படின்னு ஒரு பேரு. ஆக இந்த மகா மாயையை கலைந்திடக்கூடிய வல்லமை படைத்த என்னை பிரியாத இறைவனே, உன் முகம் ஆறும் சொல்லியும் நான் இந்த மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையை ஒழிந்திலனே, இதுல இருந்து என்னால மீளவே முடியலையே. அயற்சி தந்துகிட்டே இருந்தாலும் இந்த ஆசைகளுக்குள்ள நின்று தயங்கிக்கிட்டே இருக்குனே அப்படிங்கிற ஒரு ரேண்ட். அதுதான் இந்த பாட்டு. இதுதான் இந்த பாட்டுடைய ஒரு சுருக்கமான ஒரு பொருள். இதுல இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னா, இறைவன் மிகப்பெரியவன். இது எல்லா மதங்களும் சமயங்களும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. சர்வ வல்லமை பொருந்தியவன். ஆனா இங்க இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அனைத்துக்கும் மனிதர்களாகிய நம்ம தான் பொறுப்பு. தெய்வத்தால் ஆகாது அப்படிங்கிறத மறுபடியும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். சில விஷயங்களை இறைவனே நினைத்தாலும் மாற்ற முடியாது அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். சொல்லப்போனா பிறரை மாற்றுவதை விட நம்மை மாற்றிக்கொள்ளத்தான் நம்ம இங்க வந்திருக்கோம் இந்த பிறவில அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த மகமாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய மாயையை இறைவன் நீக்கிடுவான். அதை கலைந்து நம்ம காப்பாத்திடுவான். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது வழிபாடு மற்றும் ஒரு தெளிவுடன் கூடிய, மூட நம்பிக்கை இல்லாத தெளிவுடன் கூடிய ஒரு கடவுள் நம்பிக்கை. இது ரெண்டும் இருந்ததுன்னா மகமாயையை இறைவன் நீக்கி விடுவான். ஆனா அவனுடைய 6 முகங்களின் புகழை பாடிக்கொண்டே இருந்தாலும், அவனுடைய 6 முகங்களே இறங்கி வந்து சொன்னாலும், அகம் மாடு மடந்தையர், அதாவது மண் பொன் மற்றும் பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 ஆசைகள். சிலருக்கு 3 ஆசைகளும் இருக்கும், சிலருக்கு 2 ஆசைகள் இருக்கும், சிலருக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கும், துரத்துக்கிட்டே இருக்கும். அவங்களால அதுல இருந்து அவ்வளோ எளிமையா வெளியே வரவே முடியாது. ஒரு சின்ன சுய பரிசோதனை செய்தா உங்களோட
கேட்டகரி என்ன அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஏன் இது நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா, அதுக்கு பேரு சகமாயை. நம்ம பிறவியோடு நம்ம கூடவே உடன் தோன்றிய ஒரு மாயை. சைவ சித்தாந்தத்துல சகசமலம் அப்படின்னு ஒரு கருத்துண்டு. என்னன்னா, நம்ம கூடவே தோன்றிய ஒரு விதமான பிடிப்பு. நம்ம பிறவி உருவானதே கிட்டத்தட்ட அந்த ஒரு ஆசைனாலதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது சுய பரிசோதனை செய்து அவங்கவங்க நினைச்சு பார்த்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னதான் கடவுளை பற்றி பேசினாலும், பாடினாலும், ஆடினாலும், புகழ்ந்து கொண்டே இருந்தாலும், இந்த ஆசைகள்ல ஏதோ ஒன்றுலையோ, இந்த ஆசைகள் மூன்றுலையோ இதுல இருந்து வெளியேறுவதற்கு வழி இல்லாம இல்ல. இதுல இருந்து வெளியேறவே முடியாதுங்கிறது கிடையாது. ஆனா இதுல இருந்து வெளியேற ஒரு தயக்கம் ஒரு உயிருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா 2 அடி பின்வாங்குவோம். இங்க நமக்கு உதவி செய்யறதுக்கு முருகன் தயார், அந்த இறைவன் தயார். ஆனா தயக்கம் நமக்கு தான். ஏன்னா நம்ம பிறந்ததே அந்த ஆசைகள்ல ஒன்றினால் தான். இங்க ரகசியம் என்ன அப்படிங்கிறத மறுபடியும் பின் பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்படி ஒரு விஷயம் நம்ம கூடவே இருக்கு, இதை ஒழிக்கிறதுக்கு தயக்கமும் நமக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கே தெரியாது. அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை ஒழிக்கிறது ரொம்ப எளிமையாயிடும். நமக்கு தெரியாது அப்படிங்கிறதே தெரியாத ஒரு பிளைண்ட் ஸ்பாட், அதுல வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் அருணகிரிநாதர் நமக்காக. நம்ம ஒரு குழிக்குள்ள விழுந்து கிடக்கிறோம். கடவுள் நம்மை காப்பாற்றுவதற்காக நம்மை தூக்கி விடுவதற்காக ஒரு ஏணியை இறக்குறாரு உள்ள. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த ஏணியை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி 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 தீ மூட்டி அந்த தீயில போட்டு குளிர் காஞ்சிட்டு, இந்த குழி நல்லா கதகதப்பா தானே இருக்கு, அப்புறம் எதுக்கு மேல போறதை பத்தி யோசிக்கணும், இந்த குழியை விட்டு வெளியே போறதுக்கு எதுக்கு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே இருப்போம். எது வரைக்கும்? அந்த ஏணி மொத்தமா தீர்ந்து போற வரைக்கும். ஏணி அப்படிங்கிறது நம்ம வாழ்ந்து கடந்து பொழுதுபோக்கி கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு வாழ்நாளும் அந்த ஏணியோட ஒரு படி. அந்த ஏணியை பிடித்து நம்ம மேலே ஏறணுமே தவிர அந்த ஏணியை கீழே இழுத்து வெட்டி வெட்டி குளிர்காயக்கூடாது. இதுதான் கருத்து. அப்போ மகமாயை களைவது இறைவனின் வல்லமை, ஆனால் சகமாயையில் தயங்கி கொண்டிருப்பது நம்முடைய பேதமை. அந்த தயக்கம் நீங்குவதற்கு என்ன வேணும்? வைராக்கியம் வேணும். அந்த வைராக்கியம் வரணும் அப்படின்னா நிறைய படிக்கணும். பக்தி, ஆன்மீகம், கடவுள் சார்ந்த விஷயங்களை சும்மா ஏதோ ஒரு குருட்டுத்தனமான ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்குள்ள போய் மாட்டாம, கூட்டம் கூட்டமா கோயில்ல போய் விழாம, அதை ஒரு அறிவு சார்ந்த செயலாக நம்ம மாற்ற முன்னெடுக்க முயற்சிகள் செய்யணும். நிறைய படிக்கணும், அறிவை இயக்கணும். அப்பதான் ஆன்மீகத்துல நம்ம ஒரு அறிவியல்ல ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும், ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும், ஒரு புது தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்குள்ள இறங்கி படிச்சாதானே அதை செய்ய முடியும். ஒருத்தர் அதுக்குள்ள இறங்கி அதுக்கான படிப்பை படிச்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ள இம்ப்ரூவ் பண்ணி தானே ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு கொண்டு வராங்க. அது மாதிரிதான் நம்ம ஆன்மீகத்திலையும் நிறைய படிக்கணும். எதை படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கந்தர் அனுபூதி திருப்புகள் கிட்டத்தட்ட 1300 பாடல்களுக்கு மேல இருக்கு. இன்னும் திருவருட்பா, பாம்பன் சாமிகள் எழுதிய 6666 பாடல்கள், தேவாரம், திருவாசகம், இப்படி படிக்கிறதுக்கான சிலபஸ் நம்ம கிட்ட ஏற்கனவே 2000 வருஷமா இருக்கு நம்ம கிட்ட. ஆனா படிக்கிறதுக்கான தயக்கமும் நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம தான் தயங்கிக்கிட்டே இருக்கோம். இதை ஏன் படிக்கணும், அப்புறம் பாத்துக்கலாம், இதெல்லாம் வயசானவங்க கேட்கறது, இதெல்லாம் வயசானவங்க பேசுறது, இதெல்லாம் ஒரு 60க்கு மேல பாத்துக்கலாம் அப்படின்னு. அதாவது ஏணி தீந்து போறதுக்கு அப்புறம் குழைய விட்டு மேல போலாம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி. எனவே இதையெல்லாம் படிக்க, புரிந்து கொள்ள, என்னோடு சேர்ந்து பயணிக்க உங்களை வரவேற்கிறேன். என்னோடு இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த பாடலோடு உங்களை நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.